ஆனாச்சு கேது மகாதிசை என்னென்ன திட்டங்கள் போடலாம், எதில் கவனமா இருக்கும்? வணக்கம். கேது மகாதிசை ஞான காரகன். ஒருவருக்கு என்னைக்குமே ஞானம்னு ஒண்ணு வேணும். ஞானம் இருந்தா தான் எதுலையும் நம்ம உயர முடியும். எந்த துறையிலையும் அது சார்ந்த ஞானம் வேணும். ஞானம் என்பது அறிவு, அதை விட கூடுனது. ஒரு சினிமா துறையில போறாருன்னா அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்க. ஒரு ஆள் ஜவுளித்துறையில போறாருன்னா ஐயோ அதுல அவர் 20 வருஷம் அனுபவம், 10 வருஷம் அனுபவங்க. இந்த ஞானத்தை கொடுப்பவர் யாரு அப்படின்னா கேது பகவான். 7 வருட திசை நடத்தக்கூடியவர் கேது பகவான். தலைமை பொறுப்புக்கு அதிபதி. கேதுவும் தலைமை, கிரீடம், பரிவட்டம்னு பேரு. அப்ப கேது எந்த ஸ்தானத்துல இருக்குன்னு பார்த்து அதை நீங்க ஆச்சரியமா பலன் சொல்லலாம். அப்ப இந்த கேது பகவானுடைய திசை வரும் பொழுது இவங்களும் பார்த்தீங்கன்னா உறவுகளை பிரிந்து வாழ்ந்தவர்கள் பலர். கேது திசை வரும்போது இடமாறி போய் ஒரு உயர்வை தெரிவிக்கப்படும். ஏதாவது கேது திசையில என்ன நீங்க கத்துக்கிறீங்களோ அந்த கல்வி, அந்த அனுபவம் உங்களை வாழ்க்கையில கடைசி வரைக்கும் காப்பாற்றும். ஆன்மீகம், தியானம், மெடிடேஷன், மருத்துவம், ஜோதிடம் இது போன்ற விஷயங்களை கத்துக்கிறதுக்கு உகந்தது. படிக்கிற காலத்துல வரும் பொழுது நீங்க ஆசிரியரோட அறிவுரையோட படிப்புல நல்ல இன்வால்வ்மெண்ட்டை செலுத்திட்டீங்கன்னா இந்த கேது திசையில மனசுல ஆழமா பதிஞ்சிடும். இந்த கேது மகா திசை அப்படிங்கிறது முன்னோர்கள் பாருங்க 1, 5, 9 தான் இருக்கும். முன்னோர்கள் செய்த தொழிலை செய்வதற்கும் இந்த கேது மகா திசை ரொம்ப உயர்ந்தது. விநாயகர் அருள் பெற்றவர், தலைமை பொறுப்பு இருக்கும். கேது மகா திசையில போய் ஒருத்தர் சட்டம் படிக்காரு, சட்டம் போறாரா ஜெயிச்சிடலாம். தீய பழக்கம் வரக்கூடாது, நல்ல பழக்கம் இருக்கணும். தவறுகளை திருத்தி தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள கேது திசை மிக மிக உயர்ந்தது. இப்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன? கேது திசையில விஷப்பூச்சிகள், ஏதாவது தோல் வியாதி, நரம்பு சம்பந்தமான வியாதி, இதுல கவனமா இருக்கணும். சாப்ட்வேர் துறையில போய் படிக்கணும், சாப்ட்வேர்ல வேலை செய்யணும்னா அந்த கேது திசை ரொம்ப அற்புதமா இருக்கும்.